உண்மையிலே ஒரு அழகான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, சிறப்பான தலைப்பு, சிங்காரமான தலைப்பு. என்ன தலைப்பு? அது நேத்து மைக்கு செட்டு உனக்கு அப்படி பீச புடுங்குச்சுன்னு எனக்கு. அத சொல்லுங்க, இருக்கட்டும் சொல்லுங்க. என்ன தலைப்பா? தலைப்பே தெரியாமையா தான் 3 மணி நேரம் பட்டிமன்றம் நடத்திட்டீங்க. பழைய பாடல்களா புதிய பாடல்களா? அப்படிதானே. இதுக்கு எதுக்கு என் தம்பி கத்து கத்துன்னு அப்படி மூச்சை புடிச்சிட்டு கத்துறாரு? இப்ப நான் மூச்சை புடிச்சிட்டு கத்த வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே நேத்து மூச்சை புடிச்சு கத்துனதுனாலதான் இன்னைக்கு புடிச்சதுக்கு இப்படியே. என்னங்க பண்றது? தொடர்ந்து நிகழ்ச்சி டெய்லி இதே போல மைக்கு நல்லா அமைச்சா ஓகே. மைக்கே அமையாத இடத்துல என்ன பண்ண முடியும்? நேத்து நீ என்ன தொட்டாங்குச்சி சொரியா பேசிட்டு வந்த? ஆமா, நீங்க எப்படி அழகா உட்கார்ந்துருக்கீங்க, எவ்வளவு அற்புதமா உட்கார்ந்துருக்கீங்க. சொல்லுமா, உங்களை பார்த்து ஒத்த வரி ஒரு வரியில பாராட்டினாரா? நல்ல கிழமை. என்ன பேச்சு, என்ன புது பாட்டு நட்டுக்கிட்டு இருக்கு, பழைய பாட்டு குப்பரை படுத்து தூங்குது. சும்மா வாய்க்கு வந்து பேசக்கூடாது. ஒரு ஆசிரியை அறிமுகப்படுத்துற நட்டுக்கிட்டு இருக்குது. என்னமா வார்த்தை? ஏங்க எதிராளி நாங்க அப்படி பேசிட்டு போச்சு, நான் எதுவுமே பேசல. எவ்வளவு அழகா மொட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களை பார்த்து உலகத்திலேயே அழகா மொட்டை அடிச்சேன்னு சொன்ன ஒரே ஆள் நீதாம்மா. பாக்குறது எவ்வளவு பளபளப்பா இருக்கீங்க. நன்றிமா. அதை விட்டுட்டு அங்க இருந்து வந்து உங்களை ஒரு வரி வாழ்த்துல. ஆனா எதுக்கு நான் வந்திருக்கேன்? எதுக்கு வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போறேன். அதான் தெரிஞ்ச விஷயம் தானே. மஞ்சள் அதை சொல்லித்தான் அனுப்புனேன். ஆனா இருந்தாலும் அந்த பழைய பாட்டுல ஒரு காலத்துல உங்களை எப்படி தெரியுமா வர்ணிச்சாங்க? எப்படிமா வர்ணிச்சாங்க? கட்டான கட்டழகாயே கனிவானே பச்சழகா, கட்டான கட்டழகாயே கனிவானே பச்சழகா, நகைச்சுவை வாரியருக்கு நடுவரே நடுவரே. அந்த அம்மா பாடி முடிச்சிட்டு இன்னும் வாசிக்கிட்டே இருக்கீங்க. ஒன்னாவது தெரிஞ்சீங்க. நீ என்னப்பா எக்ஸ்ட்ரா ஒரு வாசி படிக்கிற? நீ பேசுமா. இந்த செல்லாண்டி அம்மன் உங்க முன்னாடி வந்து சக்தி மாரியம்மன், சக்தி மாரியம்மன் ரெண்டு அம்மனும் உங்க முன்னாடி வந்து, மிஸ்டர் ரவிக்குமார் உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டா என்ன வரம் கேட்பீங்க? வாழ்நாள் முழுவதும் பொண்டாட்டிட்ட திட்டு வாங்காம வாழணும்னு கேட்போம். தம்பி நீ ஆண்கள் அந்த வரத்துக்காக தான் ஏங்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்மத்திலும் இதே பொண்டாட்டி தான் வரணும். ஆனா அம்மா ஒண்ணு தெரிஞ்சுக்க, தம்பி வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ண. யார காதலிச்சான் தெரியுமா? சொந்த அத்தை மகளையே காதலிச்சு கல்யாணம் பண்ணவன் தான் தம்பி. ஏன்டா தம்பி அத்தை மக மேல அவ்வளவு பாசமான? அப்பதான் சார் சொத்து வெளியில போகாதுன்னு. எப்படிப்பட்ட ஆளுங்களை கூட்டியாந்துருக்கோம்னு பாருங்க. அதே செல்லாண்டியம் என்கிட்ட வந்து, பழனியம்மா உங்களுக்கு என்ன வர வேணும்னா செம்ம காண்டாயிடுவேன். காண்டா? அம்புட்டு கோபத்துல இருக்கு. என்ன மொழிமா இது காண்டாகிறதுங்கிறது? அம்மா கோபத்துல இருக்கு இந்த செல்லாண்டி மீது. அம்மா கோபம் காண்டு என்ன மொழிடாது? எல்லாம் தமிழ் மொழிதான். எல்லாம் தமிழ் தான். இதே செல்லாண்டி அம்மன் என்கிட்ட வந்து செம்ம கோபப்படுவேன். ஏன் தெரியுமா? இந்த செல்லாண்டி அம்மன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லது செஞ்ச இந்த செல்லாண்டி அம்மன் இந்த பழனி அம்மா வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி துரோகம் பண்ணாங்கன்னு தெரியல. உன் வாழ்க்கையில ஆத்தா என்னம்மா தப்பு பண்ணா? எல்லா தப்பும் அவதானே பண்ணுனா. நீ பண்ணாத தப்பு? செல்லாண்டி அம்மன் இருக்காளே, இயற்கை அழகாய் படுத்தாள், கொட்டும் அருவியை அழகாய் படுத்தாள், ஓடுகின்ற ஆறுகள் எல்லாம் அழகாய் படுத்த செல்லாண்டி அம்மன் ஆண்களை அழகாய் படுத்தாள், பெண்களை எல்லாம் அழகாய் படுத்த செல்லாண்டி அம்மன் என்னை மட்டும் ஏன் இவ்வளவு பேர் அழகாய் படுக்கணும்? என்னமோ வேட்டிக்குள்ள நானே பொறுமையா தானே இதெல்லாம் கட்டுப்பட்டு தானே நடுவுற வந்து உட்கார்ந்து இருக்கேன். பேர் அழகா பிறந்தது ஏன் தப்பா? பேர் அழகா பிறந்தது ஏன் தப்பாங்க? அந்த ஆயா சொல்லுது, இதெல்லாம் மூஞ்சிய கண்ணாடியில பாக்குமா பாக்காதான்னு தெரியல, மேடை ஏறி மைக்க புடிச்சு பேசுறாங்க. ஏங்க கைதட்டுங்க இந்த பாயிண்ட்டுங்க. ஏன் தயங்குறீங்க? செல்லாண்டி அம்மன் கோயிலுக்கு நானும் அம்பாளை பார்க்க போனேன். அங்க நம்பாளு வந்திருக்காரு. நம்பாளு வந்தவர்கள் அம்பாளை பார்க்க, நம்பாளு என்ன பார்க்க, நான் அம்பாளை பார்க்க, நம்பாளு என்ன பார்க்க, நான் அம்பாளை பார்க்க. ஊரே உங்க 2 பேரையும் பார்த்திருக்குமே. இப்ப கைதட்டுங்க. ஊரே பார்த்திருக்குமே. அவருக்கு ஒரு டவுட். என்னன்னு? கருவறைக்குள் இருப்பதுதான் தேவதையா, கருவறைக்குள் இருப்பதுதான் தேவதையா, இல்ல கருவறைக்கு வெளியில் இருக்கின்ற நம் காதலிதான் தேவதையா? தம்பி நீ வேணா ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு வா, நான் கிளம்புறேன். நடந்தாவது நான் பாத யாத்திரையா பெருந்துரைக்கு போயிருக்கேன். அதெல்லாம் போயா எத்தனை தான் கேக்குறது? பேசுமா, இன்னும் என்னென்ன பாயிண்ட் வச்சிருக்கே அதெல்லாத்தையும் கொட்டிருமா. எனக்கு அப்படியே ஒரு கவிதை
கவிதை வேறு அப்படி கொட்டி எழுதினாரு. வாழ பிறந்தவளே, வளர்ப்புறாய் இருப்பவளே, வாதாட பிறந்தவளே, வானொலியில் பேசியவளே, பத்தாமாக கொண்டவளே, இன்னமும் வளராமல் இருப்பவளே. கரெக்ட். இது ஒண்ணுதான் உன் வீட்டுக்காரர் தெளிவா பேசியிருக்காரு. வளராமல் இருப்பவளே. அந்த கடைசி வரிதான் என் மனசை டச் பண்ணிச்சு. என்ன வரி? வளராமல் இருப்பவளே. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பாசி மணி 10 ரூபாய்க்கு வாங்கி கழுத்துல போட்டுட்டு நீங்களம்மா? எஸ். சரி. திருவிழால ஒரு கண்டாங்கி சேலையை கட்டி, கண்டாங்கி சேலை கட்டி பாசி மணி மாலை போட்டு அப்படி அழகா தேவதை மாரி போகும்பொழுது, அப்படி அழகா தேவாங்க மாதிரி வந்த போது, அதாவது தேவதை மாதிரி வந்த போது, அப்படி தேவதை மாதிரி போகும் பொழுது அந்த காலத்துல ஒரு பாட்டு கொடுத்தாங்க. என்ன பாட்டுமா? அந்த அக்காவை பார்த்தோம்னா ஒரு எப்போ ரொம்ப ரொம்ப வைக்கிறாரு. உண்மையிலுமே அழகா வைங்கண்ணே. எனக்கு உண்மையிலுமே இந்த அம்மா பாடும்போது ஒரு நல்ல கைதட்டல் வருது. இந்த குரல் வளத்திலும் அவங்க பாடணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த சக்தியை அந்த சக்தி மாரியம்மன் தான் கொடுத்திருக்கிறாள் அப்படின்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். நீங்க பாடுங்கம்மா. இன்னும் 4 பாட்டு பாடுறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேம்மா. நீங்க பாடுங்க. ஆனா உங்களை அப்படி பேசும்போத விட உங்களை பாடையில பார்க்கும் போதம்மா அவ்வளவு அழகா இருக்கு. பாடையிலன்னா அந்த அர்த்தம் இல்லம்மா. பாடல் பாடையில. கைதட்டுங்க. புரிஞ்சவங்க கைதட்டுங்க. பாட்டு பாடையில. உங்களை உண்மையிலுமே பழனியம்மாள் பேசும்போது விட அந்த பாடையில நல்லா இருக்காங்க பாருங்க. கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே நான் கேட்கிற யோகதர்ஷினியை பார்த்து அவங்க பேரை சொல்லுங்கம்மா. யோகதர்ஷினி. நீங்க போது அது ஒரு மாதிரி காத்து மட்டும் வருது. அவங்க பேரு யோக தர்ஷினி இல்லம்மா, யோக தர்சனி. சனி. சனி உங்களுக்கு பிடிச்ச பிணி. நான் உண்மையிலே சொல்றேங்க. இன்னைக்கு முல்லை பெரியார் நமக்கு தண்ணி விட்டானா? முல்லை பெரியார் அணையை உயர்த்துவதற்காக கேரள அரசாங்கம் அனுமதி மறுக்கிறது. காவேரி நாட்டுக்காரன் தண்ணி கொடுத்தானா? காவிரி ஆத்துக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டான். காவிரி ஆறு பிறக்கக்கூடிய கர்நாடக அரசாங்கம் நமக்கு தண்ணி தர மறுக்குது. எல்லாம் மறுக்கிறாங்கல்ல. ஆமா. இன்னொன்னு சொல்லல, கிருஷ்ணா ஆந்திராவில நம்ம கிருஷ்ணா கூட ஏதாவது தண்ணி வாங்கி தர்றேன் அப்பப்ப. ஆனா அந்த கிருஷ்ணா உண்மையிலுமே அந்த நதி நீரை விட மாட்டேங்கிறாங்க. ஆனா புது பாட்டில போட்டிருக்கிறாங்க, என்னன்னு? ஒரு பொண்ணு சிரிச்சா காவேரியில இருந்து தண்ணி வருதா? பொண்ணு சிரிச்சா காவேரியில இருந்து தண்ணி வருதா? அவ கட்டி அணைச்சா நெய்வேலிக்கு ஷாக் அடிக்குதா? நீ வேற இந்த நேரத்துக்கு எதையாவது கிளப்பி விட்டுறாதமா. நான் கூட்டத்தை உட்கார வைக்கிறதுக்குள்ள நான் படுற வாடு நான் என்ன. ஆனா உண்மைங்க நான் சொல்றேன். யோக தர்சனி இப்ப இங்க வந்து நல்லா சொல்லு. யோக தர்சனி. யோக தர்சனி இங்க வந்து நின்னு சிரிச்சு காவேரியில தண்ணி வந்துட்டா புது பாட்டு தான் சிறப்புன்னு நான் சொல்றேன். சபாஸ். கைதட்டுங்க. ஆனாலும் நீ ஆள்தான் குள்ளம்னு பார்த்தேன். ரொம்ப அறிவுல உயரமா எதுக்கெடுத்தாலும் குள்ளங்க கூடாது. நீ வாங்கிட்டு சொல்லு. பெண்கள்கிட்ட என்னைக்கு குள்ளத்தை பார்க்காதீங்க. ஸ்டூல் போட்டுதான் பாக்க. இவங்க ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. நீ சிரிச்சா புது காவேரியும் ஒரு கல்வெட்டு எழுதி வைக்கலாமா? என்ன பாட்டு? துண்டக்கான துணியக்கான தூங்கும் போது மணியக்கான என்ன செஞ்ச என்ன பாட்டு? இந்த பாட்டுக்கெல்லாம் வக்காலத்து வாங்க நீங்க வரலாமா? ஏமா சனி யோக தர்ஷினி. ஆனா நாங்க நீ பாட்டுக்கு அவ்வளவு முக்கி இந்த குரல்ல பேசிட்டு இருக்க. அந்த அம்மா போன்ல பாட்டை பாத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது நல்ல பாட்டு என்ன பாடலாம்? ஆனா நாங்க அதே சிரிப்புக்கு நாங்க பாட்டு கொடுத்தோம். நீ கொடுமா சிரிப்புக்கு. அதே சிரிப்பு பாடி கொடுத்த பாட்டு தானே. ஆனா இன்னையே சொல்றேன், இந்த சிரிப்பு உண்மையிலுமே சொல்றேன், அடுத்தவர்கள் நம்மை பார்த்து சிரிக்கும்படி வாழுகிற வாழ்க்கை அல்ல வாழ்க்கை. எல்லோரும் இப்ப நீங்க இந்த இரவு நேரத்துல எங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க பாருங்க, அதுதான் நல்ல சிரிப்பு. நீங்க கண்ணதாசன் தான் சொன்னாரு, அழுவதாக இருந்தால் சிரிப்பதாக இருந்தால்னு 2 விஷயம் சொல்ற. நீங்க சிரிப்பதாக இருந்தால் கூட்டத்தோடு சேர்ந்து சிரியுங்கள். ஏன் தெரியுமா? தனியா சிரிச்சா பைத்தியம்ன்றுவாங்க. அதே அழுவதாக இருந்தால் தனிமையில் அழுங்கள். ஏன் தெரியுங்களா? கூட்டத்தில் அழுதால் நடிக்கிறான்டா இவன்னு 4 பேர் நம்மளை கேவலமா பேசுவான். தனிமையில் அழுனார். அந்த சிரிப்புல கூட 2 வகை சிரிப்பு இருப்பதாக
கண்ணதாசனை அடியொற்றி பாடல் எழுதிய காவிய கவிஞர் வாலி சொன்னார். கொஞ்சம் லைட்டா எக்கோ கொடுக்குறீங்களா தலைவா? தலைவா இங்க அண்ணே, ஹலோ எக்கோ 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 லைட்டா ஒரு பாயிண்ட். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க அந்த அம்மா முகம் எனக்கு தெரியல. அந்த மாரியம்மனே முக்காடு போட்டு வந்து கை தட்டுற மாதிரி அம்மா தட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே சொல்றேன், அந்த சிரிப்பு அப்படின்னு எனக்கு குரல் மாட்டுது. ஆனா எனக்கு எப்படி இருக்கும்? நீ நல்ல சாப விடுறேன்னு எனக்கு தெரியுதுமா. நாம வர்ற வாடு இவனும் சேர்ந்து வடட்டும்னு, இவன் வாய்ஸ் மட்டும் ஏன் பீச்சு போகாம தெரியுதுன்னு நாளைக்கு போயிரும், கவலைப்படாது. அப்படி கொடுத்திருக்காங்கல்ல. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, சொல்லுமா. இன்னைக்கு வரும்பொழுது எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. உனக்கா? என்ன சம்பவம்? சீக்கிரவா சீக்கிரவா சீக்கிரவான்னு தொலைபேசியில என்ன தொல்லை கொடுத்தீங்கல்ல. இனி அந்த வேலையை செய்ய மாட்டோம். இல்ல இல்ல இதுவான்னு சொல்லுவோம். சீக்கிரவா சீக்கிரவா சீக்கிரவான்னு சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா, அப்படி இல்லம்மா. ஒரு தெரிஞ்சுக்கங்க, ஒரு மேடைக்காக கலைஞன் காத்திருக்கலாம், ஆனால் கலைஞர்களுக்காக மக்கள் காத்திருக்க கொண்டு இருக்க கூடாது. அவங்க நேரம் நமக்கு முக்கியம். அவங்கள மதிச்சுதான் நாம, நமக்காக அவங்க இல்ல, அவங்களுக்காக தான் நாம. அதனாலதான் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுவோம். குளித்தலை வந்து இறங்கி ஒரு கார் வாடகைக்கு எடுத்து. எந்த ஊர் வந்த? காட்டுமன்னார்குடியில இருந்து. குளித்தலை. எஸ், நல்லா சொல்ல இந்த ஊர் பேரு. அதுக்காக ஊர் பேரை நம்ம மாத்தி சொல்ல முடியும்? குளித்தலையில எனக்கு குளிக்கலையில வந்து இறங்கணும்னு சொன்னா குளிக்கையில வந்து இறங்கணும். இது எதுக்குற? குளித்தலையில வந்து இறங்கி, குளித்தலையில வந்து இறங்கி கார் வாடகைக்கு எடுத்து, காரை வாடகைக்கு எடுத்து அது டர்ன் பண்ணு. வாடகைக்கு எடுத்தோடனே டர்ன் பண்ணிட்டியா? ஓட்டுவாங்கல்ல, அப்படி ஓட்டிட்டு வந்து அப்படி டர்ன் பண்ணு. வாடகைக்கு எடுத்தா அவரு தானே ஓட்டுவாரு, நீங்க திருப்புன? ஐயா அவர்தான் ஓட்டினாரு. பக்கத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன் இல்லையா, அப்படி டர்ன் பண்ணும்போது நான் சீட்டு பெல்ட் போடல, அதனால என் உடம்பு அப்படி டர்ன் ஆச்சு. சரி, டர்ன் ஆன உடனே அந்த நேரம் பார்த்து சரியான ஃபுல் அடிச்சுட்டு ஒரு ஆளு என் கார் மேல வந்து விழுந்துட்டாரு. அவன் கிறகம் வேற எங்காவது டிச்சு குழியிலாவது விழுந்து தொலைஞ்சிருக்கான், உன் கார்ல வந்து விழுந்து தொலைஞ்சிருக்கான். எனக்கு வந்துச்சு கோவம். என்ன பண்ண? புடிச்சா சட்டைய. என்ன கார்ல இருந்தேவா எட்டி புடிச்ச? இறங்கி வந்து புடிச்சா சட்டைய. உன் உயரத்துக்கு அவன் சட்டைய புடிச்சிருக்க முடியாது, சட்டை காலர் கூட எட்டாதே. பேனட் மேல காலை வச்சு ஏதுமா பேனட்? நீதான் சீட்டுக்குள்ள இருக்கிறியா? அதான் இறங்கிட்டல. இறங்கி பேனட்ல ஏற அளவுக்கு உயரம் இருக்குதா? கைதட்டுங்க சார், இந்த உலகம் இன்னும் இந்த உண்மையை நம்புது பாருங்க. பேனட் மேல ஏறி காலரை புடிச்சு கேட்டேன், இப்படி குடிச்சிட்டு வந்து என் கார் மேல விடுறியே? ஒரு நிமிஷமா. அதே வெள்ளகோவில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை விழாவினுடைய தலைவர் இங்க வந்திருக்காங்க. உண்மையில ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். நம்ம மண்ல நடக்கிற விழாவுக்காக வந்திருக்காங்க. அன்பன் ராஜ்குமார் அவர்களை வருகிறவர்கள் அன்போடு வருது. புடிச்சு கேட்டேன், இப்படி குடிச்சிட்டு வந்து என் கார்ல விடுறியே, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? உன்னை பாக்குறதுக்கு முகம் எப்படி இருக்கு தெரியுமா, அருவருப்பா இருக்குன்னு. அதுக்கு அந்த ஆளு சொன்னாரு, குடிக்காம வந்தா மூஞ்ச பாக்க சைக்கிள் ஏடி. ஆனா அவ்வளவு போதையிலேயே அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு பாருங்க. கைதட்டுங்க சார், உண்மையிலுமே அவன் தான் சார் தோற்றத்தக்கவன். வந்துச்சு எனக்கு கோபம். எதுக்கு இருந்தாலும் அப்படி ஏன் குடிச்சு வீணா போற? குடிச்சு ஏன் குடும்பத்தை வீணாக்குற? ஏன் இப்படி வீணா போற? ஏன் வீணா போறன்னு இந்த வார்த்தையை கேட்ட உடனே திருப்பூர் பழனியம்மா நீதானலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் திருப்பூர்ல இருந்து இப்ப காட்டுமன்னார்குடி பை ரூட், இப்ப காட்டுமன்னார்குடியில இருக்கிறேன் அப்படின்னு. இருந்தாலும் உனக்கு திருப்பூருங்கிறதால அடைமொழின்னு அப்படி. ஆமா அதுதான் அடைமொழின்னு. ஆமா திருப்பூர் பழனியம்மா நான் தான். குடிச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன அப்படி இல்லம்மா, குடிச்சிருந்தாத்தே உன் முகத்தை எல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க, அதனால கண்டுபிடிச்சிருக்க. இப்ப கைதட்டுங்க, இதுக்குதான் நீங்க கைதட்டணும். என்ன நீங்க ஒன்னதான் நான் ஊரு தேடிட்டு இருக்கேன்னாரு. ஐயோ அவன் போதாத காலம். எங்கேயோ நம்மள பார்த்திருக்கான். நல்ல குரல்ல பேசும்போது நம்ம பாட்டு பேச்சு இந்த குரலே இன்னைக்கு இப்படின்னா நல்ல குரலுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த குரலை தான் சார் நாங்கெல்லாம் பாக்குறோம். பொன்னாட போத்துறதுக்காக தவமா இருந்திருக்கிறான் அப்படின்ட்டு நான் தான் திருப்பூர் பழனியம்மாள். உனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், என்ன படிச்சிருக்கேன் அவர். நான் எம்ஏ பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி. நீ எந்த கிச்சடியாவது கிண்டு. கிச்சடிய கிண்டறதா? அவன் சொல்றான்,
நீ எந்த கிச்சடியாவது கிண்டு. எந்த மேடையில பார்த்தாலும் குடிகாரனை அவங்க பேசிட்டு இருக்கிற. இனிமே குடிகாரனை அவங்க பேசக்கூடாது, மரியாதை கொடுத்து பேசுனாரு. குடிகாரனுக்கு என்ன மரியாதை? அதேதான் நானும் கேட்டேன், குடிகாரனுக்கு என்ன மரியாதை அப்படின்னு. குடிகாரன்னு பேசாது. பிறகு மது பழக்கம் உடையவர், மது பழக்கம் உடையவர், குடிகாரர், குடிகாரர், மது பிரியர், மது பிரியர் அப்படின்னு சொல்லுனாரு. இத்தனை இரு போடணுமா அந்த டருக்கு? இத்தனை இரு சொன்னாரு, மரியாதை கொடுனாரு. நான் சொன்னேன், நான் மரியாதை கொடுக்கணும்னா நாளையில இருந்து நீ குடிக்க கூடாதுன்னு. சரி, அதுக்கு அந்த மனுஷன் ஒரு கேள்வி கேட்டா பாருங்க. நான் நாளையில இருந்து குடிக்க கூடாதுன்னா நான் கேட்கிற மொத்த வரிக்கு ஒத்த வரியில பதில சொல்லுனாரு. கேட்கிற மொத்த வரிக்கு நீ ஒத்த வரியில பதில சொல்லுனாரு. நான் யாரு, நான் என்ன படிச்சிருக்கேன்? என்ன படிச்ச? நீ படிச்சிருந்தா அத நீ என்ன படிச்ச? எம்ஏ, எம்ஃபில், பிஎட் இதெல்லாம் படிச்சிருக்கேன். அவர் கேக்குற மொத்த வரிக்கு அசால்ட்டா ஒத்த வரி தானே. அப்படி என்ன கேட்டாருமா? நீங்க என்னமா பதில் சொல்லுங்க? ஒத்த வரியில சொல்லிடுவான்ட்டு கேளுன்னு. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பேனா எடுங்க சார், பேனா எடுங்க. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த மனுஷனை விடுமா, அவர் ஏதோ சுகர் மாத்திரை போடாம விட்டு ஒரு மாதிரி. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா தம்பி? அந்த தம்பி அடுத்தது அது பிபி. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா தம்பி? அவர் கேட்ட கேள்வி என்ன உங்களுக்கு தெரியுமா? அந்த அண்ணனா அவரு இப்பதான் முக்காலாமா போலாமான்னு இருக்காரு, நீ அவரை கிளப்பி விட்டுறாரு. சொன்ன மாதிரி எழுதிங்க. அவர் கேட்டாரு பாருங்க, குடிக்காதவன் யாரு உலகத்துல, அவனை கொண்டு வந்து நிறுத்தி என் பக்கத்துல. எல்லாரும் குடிக்கிறான், மொத்தத்துல இல்லன்னு சொல்லுவான் வெக்கத்துல. ஐயனார் சாமி கூட கல்லு குடிக்குது, சில அந்தரங்க சாமி எல்லாம் கஞ்சா அடிக்குது. கொள்ளாதப்ப முனுசாமி மில்லி அடிக்கிறான், கோட்டு போட்ட பெரிய சாமி நாலு அடிக்கிறான். பணக்காரன் ஃபாரின்ல போய் குடிக்கிறான், பாலவாடி குப்புசாமி ரோட்ல குடிக்கிறான். உழைப்பு உசுரமத்து முதலாளி குடிக்கிறான், உலகத்தை வெறுத்தவன் விஷத்தை குடிக்கிறான். எருமை தயிர் குடிச்சா மந்தமாகுது, எதோ ஒருத்த வந்து விட்டா போதை ஆகுது. கருமை பிரிஞ்செடுத்தா சாரா ஆகுது, அதை கலப்படமா மாத்தினா பீரா ஆகுது. முத்தம் என்று பேரை சொல்லி உதடு குடிக்குது, சட்டம் என்று பேரை சொல்லி மூளை குடிக்குது, சத்தியத்தின் பேர் சொல்லி தர்மம் குடிக்குது, சாராயம் எல்லாத்தையும் சேர்த்து குடிக்குது. இப்ப சொல்லிடுவோட குடிக்காத யாரு உலகத்துல, அவனை கொண்டு வந்து நிறுத்தி என் பக்கத்துல. நீங்க என்ன குடிக்கணும்ங்கிறீங்களா, குடிக்க கூடாதுங்கிறீங்களா? அதுதான் எனக்கு யோசனை. குடியில எத்தனை வகை இருக்கு? நீங்க சொன்ன குடியெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணன் அவங்க ஓட்டுநரா இருக்கனால நான் பட்ட வாட்ட சொல்றேன். சத்தியமா நடந்ததுங்க. ஒரு முறை காங்கேயத்துல புத்தக திருவிழால பேசிட்டு திருச்சி போகணும். இரவு நேரம் 12 மணி ஆயிடுச்சு. அங்கெல்லாம் நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. சந்திச்சுட்டு பேசிட்டு அளவலா விட்டு பேருந்து, இன்னைக்கு கார்ல வந்தேன், அன்னைக்கு பேருந்துல போறான்னு போனா பஸ் ஏற்றி விட்டாங்க. கரெக்டா காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் ஏறேன். அந்த நான் அப்படி ரவுண்டா நான் திரும்ப பாருங்க, காங்கேயத்துல வந்து அங்க ஒருத்தன் பஸ் நிறுத்துறான். நல்ல தண்ணி வண்டி ஏற்றிட்டு கண்டக்டரை பார்த்து கேட்டா, கண்டக்டர் கேட்டாரு முதல்ல, எங்கயா போற? இவன் கண்டக்டரை பார்த்து சொல்றான், கண்டுபிடி கண்டுபிடி, அதுக்குதானே சம்பளம் வாங்குற, கண்டுபிடி. அந்த மனுஷனுக்கு தலையெழுத்தாயா? அண்ணன் வந்திருக்காரு, உண்மையிலுமே தலையெழுத்தா. அவரு பாவம், ஐயோ எவன் சொன்ன பாவம், அந்த பொண்ணை நினைச்சு ஒரு டிக்கெட்டை கிழிச்சு அவன் பாக்கெட்ல சொருகி பார்த்து, படிக்கட்டு பக்கத்துல உட்கார்ந்துடாத, விழுந்து தொலைச்சிருவேன், உள்ள போய் உட்காருன்னு சொன்ன. என் நேரம் அவன் எத்தனையோ சீட்ல உட்கார்ந்துருக்கலாமா, நான் அப்பாடான்னு அப்பதான் 3 பேர் சீட்ல ஜன்னல் ஒரு சீட்டு கிடைச்சதுன்னு சந்தோஷமா உட்கார்றேன். என் கால கிறகம் நேரம் வந்து அந்த 3 பேர் சீட்ல இந்த கார்னர்ல உட்காந்துட்டாயா. உட்கார்ந்தவன் மெல்ல மெல்ல புது பொண்டாட்டி மாதிரி பக்கத்துல வந்தேன். வந்தவன் சும்மா இருக்க கூடாது, வாந்தி எடுக்கிற மாதிரி பார்த்தா கம்முன்னு இருக்குது. கம்முன்னு இருக்குது. ஒரு கட்டத்துல என்னால முடியல, அவனை கேட்டேன், நீ எடுத்துரு. ஏன்னா நீ எப்ப எடுப்பையோன்னு வாய பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்குடா கர்மம், எடுத்து தொலைஞ்சிடறா அப்படின்னு உட்காந்துட்டான் அமைதியா. கொஞ்ச நேரம் ஆச்சு, தூக்கம் வந்தது, தூங்கலான்னு சாஞ்சேன். தோலை யாரோ சுரண்டுனாங்க. யாரா சுரண்டுறாங்கன்னு பார்த்தா அவன் தான். உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு. கேளுன்னு. காந்திய சுட்டுட்டாங்களாமே. இது 1948 ஜனவரி 30 நடந்தது. அதை ஏன் இப்ப கேட்கிறேன்னு. இல்ல, நான் நேத்துதான் புஸ்தகத்துல படிச்சேன். சரி, அவன் காந்திய பத்தி பேசினா, நான் நேருவை பத்தி பேசுவேன்னா அப்படியே பேசிட்டு வரோம்.
வண்டி வெள்ளகோவில தாண்டுது, கரூர் பஸ் ஸ்டாண்ட் வருது. உண்மையிலேயே சொல்றேன், 2 பேரும் நானும் இறங்குறேன், அவனும் இறங்குனான். இறங்க இறங்க பின்னாடி இருந்த 2 பேர் சொன்னார், 2 பேரும் தண்ணிய போட்டு காங்கயத்துல இருந்து படுத்தின பாடு. அதுல அந்த கம்பியோட உட்கார்ந்தவன் கூட லேசா தான் ஏத்திருக்கான். அந்த ஜன்னலோர ஒருத்தன் வெள்ளை சட்டை ஓட்டுந்தான் பாரு, அவன் தான் ஃபுல்லா ஏத்திருக்கான். இவன் பேசினதுக்கெல்லாம் ஓன் கொடுத்துட்டு வந்தான் பாரு. நான் பாரு சிரிக்கிறீங்கன்னு உண்மையா சொல்றேன், குடிச்சது அவன், ஆனா குடிகார பட்டம் வாங்கினது நான் அப்படின்னா. அதனாலதான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, சேரிடம் அறிந்து சேர். நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை காசு பணம் இருக்கிறவங்களோட நாம பழகுனோம்னா நாம காசு பணம் இருக்கிறவங்களா மாற மாட்டங்க. ஆனா அதத்தான் ஒரு கவிஞன் சொன்னா, நீங்கள் பணக்காரர்களோடு பழகினால் பணக்காரர்கள் ஆகிவிட முடியாது, ஆனால் 10 புத்தகங்களோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், நீங்களே ஒரு 11வது புத்தகமாக மாறி போவீர்கள் அப்படின்னு சொன்னார். வாசிக்கிற பழக்கங்களை மேம்படுத்துங்க. அதுக்காக தான் அவங்க வெள்ள கோயில்ல புத்தக திருவிழாவே நடத்துறாங்க. அவர்களே எங்க காலத்துல குடிமக்களை 3ஆ பிரித்தார்கள். அப்படியாமா? வேளாண்குடி, ஆயர்குடி, வேட்டைக்குடி. வேளாண்குடி என்றால் விவசாயம் செய்கின்ற குடிமக்கள், நம்ம குலப்பெருமை. ஆமா. ஆயர்குடி என்றால் ஆட்டு மாட்டை வளர்க்கின்ற குடிமக்கள். வேட்டைக்குடி என்றால் அந்த ஆட்டு மாட்டை அடித்து சாப்பிடுகின்ற குடிமக்கள் என்று குடிமக்களை 3ஆக பிரித்தார்கள். ஆனா இன்னைக்கு இந்த காலத்துல குடிய 3ஆ பிரிச்சிருக்காங்க. எப்படிமா? கிளிக்குடி, கிளிக்குடி, நாய்க்குடி, நாய்க்குடி, பன்னிக்குடி. அது என்ன? எந்த ஊர்லயும் கிளி குடிச்சு நான் பார்த்தது இல்லையா? கிளிக்குடினா என்ன தெரியுமா? என்ன? சொன்னதே சொல்லுமா கிளிப்புள்ள, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, கிளிப்பிள்ளை, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு. அது போல நம்ம ஆளு ஒரு 1848 வாங்கி ஒரு கட்டிங் அளவு போட்டுக்கிட்டு. எப்படிமா அந்த பிராண்டு அளவெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? பார்ல சுண்டல்கின்னு வித்தீங்களாமா? தெரிஞ்சுக்கிறேன். இது என்னமோ படிச்சு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, முறையா குடிச்சு தெரிஞ்ச மாதிரியே சொல்றீங்க. ஒரு 1848 வாங்கி ஒரு கட்டிங் அளவு போட்டுக்கிட்டு. சரி. அந்த கிளி எப்படி சொன்னதே சொல்லுமோ அது போல நம்ம சொல்லுவோம். எப்படி? யாரு மாப்பிள்ள? நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியல? ஒண்ணுமே சொல்லலையே. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல? புரியல. மாப்பிள்ள நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல? இதுக்கு வேறு கிளிக்குடி. இவன் தான் கிளிக்குடி. கைதட்டுங்க சார், என்ன அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்றான் சார். உண்மையிலுமே பெருமை பெருமை பெருமை, அருமை அருமை. 2வது குடி நாய் அருமை. அந்த அக்கா அவ்வளவு வெயிட்டிங்கா இருக்காங்க. 2வது குடி நாய் குடியே இவ்வளவு அருமையா அந்த புள்ள சொல்லுதே. அடுத்தது நாய்க்குடி. நாய்க்குடி. சத்தியமா சொல்றேன், இந்த ஊரை ஆம்பளைங்க சொல்ல கிடையாது சார். நான் உண்மையிலுமே வந்தோனையும் விசாரிச்சு பார்த்தேன், நம்முடைய சக்திபாளையத்துல யாருமே டாஸ்மாக் பக்கம் போறதே கிடையாது. அங்க என்ன ஒரு மாதிரி சலசலப்பு வருதுன்னு தெரியல. நேரா டாஸ்மாக் கடைக்கு போகும்போது 3 நிமிஷம் ஆகும், ரிட்டர்ன் வரும்போது 3 மணி நேரம் ஆகும். அப்படியா? ஒரு கால் தெற்க போகும், ஒரு கால் வடக்க போகும், ஒரு கால் தெற்க போகும், ஒரு கால் வடக்க போகும். ஐவேசி அதிகாரி கூட அந்த ரோட்டை அந்த அளவுக்கு அளந்திருக்க முடியாது. நம்ம இந்திய குடிமகன் அளந்துட்டு வருவோம். நேரா போய் ஒரு பக்காடி லெமன் ஆஃபா வாங்கி, ஏதோ ஒன்னு வாங்கினான்னு சொல்லி என்ன முதல்ல 1848 பக்காடி லெமன் தான் பின்னி பின்னி பேச முடியும். இந்த மஞ்சுநாதன் பேசுற காலை கூட்டியானா நீ பேசு. பக்காடி லெமனை சாப்பிட்டுட்டு இதுல வேற நீ பிஹெச்டி, நீ பேசு. ரிட்டர்ன் வரும்போது ஃப்ரெண்ட பாத்துருவான். என்ன ஃப்ரெண்ட பார்த்தோன்னு சொல்லுவான், ஏதோ மாப்பிள்ள நான் நல்லா இருக்கிறேன் மச்சான், நீ நல்லா இருக்கியாடா பங்காளி. ஆனா ஒண்ணு மாப்பு, வாழ்க்கை தண்ணி வேணுமா? விக்குதா? அடைக்குதான்னு அந்த ஹோட்டல்ல, அம்மன் ஹோட்டல்ல இருக்கிற தக்காளி சட்னி எல்லாம் 4 பேரும் கபலீகரம் பண்ணிட்டீங்களே. அந்த மனுஷன் இனிமேலும் சென்மத்துக்கும் தக்காளி சட்னி அரைக்க மாட்டேன்னு மிக்சி மேல அடிச்சு சத்தியம் பண்ணாரு. இழுக்குதா உனக்கு? இத
வாய்ப்பா பயன்படுத்தி வாடா போடாங்க. உண்மையிலே சொல்றேன், இதுதான் வாய்ப்புன்னு உங்களை போல நடுவர் உண்டான்னு பேசுற இதே வாய். ஆனா ஒண்ணு மாப்பிள்ளை, டேய், நான் ஒண்ணு மட்டும் வேண்டாம். போதுண்டா நீ பேசு. வாழ்க்கையில யார வேணாலும் கல்யாணம் பண்ணு. பழனிமா மாதிரி ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி No, 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 no. I told. இங்கிலீஷ்ல எல்லா லாங்குவேஜ் வரும் சார். அந்த கருமா உள்ள போன உடனே ஆல் லாங்குவேஜஸ் நோ. வாழ்க்கையில பட்டியமன்ற பேச்சாளர் மட்டும் கல்யாணம் பண்ண, குறிப்பா இடையிடையே பாரத ராஜா வாய்ஸ் வர்ற மாதிரி இருக்க, என்ன காரணம் தெரியல. ஏன் வெறும் காத்துதாமா வருது. இவன் யாரு? நாய்குடி. கிளியோட நாய் ரொம்ப பெட்டரா. அடுத்தது யாரு? கிளைமேக்ஸ் பன்னிக்குடிதான். கிளமேக்ஸ் பன்னிக்குடி. கிளமேக்ஸ் பன்னிக்குடியா? வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை. சத்தியமா உங்களை சொல்லுவேன், ஏன்னா நான் தான் துவைக்கிறேன் பொண்டாட்டி, ஒண்ணும் சொல்லாது. நானா கடலூருக்கு தெற்க சொல்றேன். வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நேரா டாஸ்மார்க் கடைக்கு போய் ஒரு எம்ஜிஎம் கோல்டு ஃபுல்லு வாங்கி ராவா உள்ள இறக்கி, தயவு செய்து சக்தி வாழைய நல்ல உரம் திருவாயால ஒவ்வொரு பிராண்டா எழுத்து விடாது. 1848 ஆரம்பிச்ச. அடுத்தது என்னமோ சொன்னேன், வந்துட்டு பாருங்க. நீ சொல்ல சொல்ல அந்த பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிக்குது. என்ன நினப்புல குடிக்குதுன்னே தெரியல. இவன் ஒருத்தர் பாட்டில தூக்கி தூக்கி பார்த்து வைக்கிறான். என் நிலைமை பார்த்தீங்களா, நான் பட்டிமன்ற நடுவுல பார்ல சுண்டல் வைக்கிறேன்னு தெரியாம நான் உட்காந்து ஒரு எம்ஜிஎம் கோல்டு ஃபுல் வாங்கி ராவா உள்ள தள்ளிட்டு ரிட்டர்ன் வரும்போது இடுப்புல வெட்டிருந்த வேட்டி எடுத்து தலையில கட்டிட்டு வருவாங்க. ஏன் அழுக்காயிருந்தா எங்க எதை கட்டணும்னு தெரியாது. ஏற்கனவே சாக்கடையில பண்ணி படுத்திருக்கும். அந்த பண்ணி மேல கார் தடு மாதிரி இந்த பண்ணி விழுந்துரும். சரி, விழுந்த பண்ணி பேசாம இருக்கலாம்ல பண்ணி. அத சொல்ற பண்ணி நீங்க அந்த பண்ணி மேல இந்த பண்ணி போய் விழுந்து சரி பண்ணி அத கட்டி பிடிச்சிட்டு சொல்லும், என்ன சரசு வர வர சின்ன குஷ்பு மாதிரி கும்முன்னு இருக்கிற செல்ல குட்டி. நிறைவா கும்முன்னு இருக்கிற செல்ல குட்டி, என் பட்டு, என் செல்லம், என் தங்க குட்டி, மாமன் ஒரு நாள் உனக்கு மல்லிகை பூ வாங்கி வருவேன். உண்மையிலே இதெல்லாம் ஏன் தெரியுங்களா சொல்றேன், வீட்டை விட்டு வந்தா நானும் நடக்கும், அதை தெரிஞ்சு நடந்துக்கவன்னு பாடம் நடத்தியவன் என்னுடைய பழைய பாட்டுக்காரன். வீட்டை விட்டு வெளியே வந்தா நானும் நடக்கலாம். உண்மையிலே ஒரு நடந்த சம்பவம். மயிலாடுதுறை பக்கம் கதிராமங்கலம்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல எப்ப பார்த்தாலும் பங்காளி சண்டை, வாக்கியா வரப்பு தகராறு இருக்கும். சரி. அப்ப முருகேசங்கிற ஒரு நண்பர், அவருடைய அப்பா வயதானவர், ஒரு 60 வயது மதிக்கூடிய ஒரு பெரியவரும், அவங்க பங்காளியாக இருக்கக்கூடிய ஒரு 30 வயது மதிக்கக்கூடிய ஒரு இளைஞனும் இரவுல அந்த மோட்டார் கரண்ட் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, தண்ணி பாய்ச்சறதுக்கு. அப்ப தண்ணி பாய்ச்ச போறாங்க. அப்ப அந்த 30 வயதுடைய இளைஞர் சொல்றாரு, முதல்ல ஏன் வயலுக்கு பாயிட்டோம், அடுத்தது உங்களுடைய வயலுக்கு வரட்டும்ங்கிறாரு. அதுக்கு அந்த வயசானவர் சொல்றாரு, எப்பா நானும் வயசானவன், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் விடு தம்பி, என் வயலுக்கு நான் தண்ணி பாய்ச்சிக்கிறேங்கும் பொழுது வாய் தகராறு கை தகராறா ஆகி, கை தகராறு கத்து தகராறா மாறி அந்த 30 வயது இளைஞன் அந்த வயதானவரை வெட்டிட்டாங்க. வெட்டிட்டும் பொழுது அந்த வயதானவர் அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டே படுக்கிறாரு. அந்த 30 வயது உடையவன் சொல்றான், உனக்கு புள்ள குட்டி எதுவுமே கிடையாது, இன்னைக்கு நீ இறந்தினா உனக்கு சாட்சி சொல்லவே யாரும் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வயதானவர் மேல பாக்குறாரு, அந்த நிலாவை பாக்குறாரு. நிலாவை பார்த்துட்டு சொல்றாரு, தம்பி இன்னைக்கு நீ வெட்டிட்ட, அடுத்த நடுராத்திரி யாருமே சாட்சி சொல்ல இல்லைன்னு நீ நினைச்சுக்காத, மேல இருக்கு பாரு நிலா, அது சாட்சி சொல்லுன்னாரு.
இப்படி காலங்கள் கிடக்குது. இப்ப அந்த 30 வயது உடையவருக்கு 60 வயசு ஆகுது. அவரு கட்டில படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு நிலாவை பாக்குறாரு. பொண்டாட்டி பக்கத்துல உட்கார்ந்துருக்கு. திடீர்னு சிரிப்பு வந்துச்சு அவருக்கு. சிரிச்ச உடனே பொண்டாட்டி கேக்குறா, என்னங்க ஒரு நாளும் இல்லாம இன்னைக்கு கட்டில படுத்துக்கிட்டு அந்த நிலாவை பார்த்து சிரிக்கிறீங்களே, என்னங்க காரணம் அப்படிங்கும் பொழுது அந்த பையன் சொல்றா, அப்படி 60 வயது இப்ப ஆயிடுச்சு, சொல்றா, அப்படி ஒண்ணும் இல்லடி, ஒரு 30 வருஷம் இருக்கும். அந்த ஏத்த விட்டு குப்புசாமி இருக்கான்ல, அவன் வயலுக்கு தண்ணி பாய்ச்ச வந்தான். அவனுக்கு எனக்கு தகராறு. ஒரே போடு போட்டு வாக்கியாலே போச்சுட்டேன். இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆளு போகும்போது சொல்லிட்டு போனான், நிலா சாட்சி சொல்லுண்டான்னு. இன்னைக்கு எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 30 ஆண்டு காலம் தாண்டிடுச்சு. நிலா எங்க சாட்சி சொல்லிச்சு. அதை நினைச்சா நான் சிரிச்சேன். இந்த ஒரு வார்த்தை போதாது பொம்பளைக்கு. உடனே பொண்டாட்டி ஊரெல்லாம் போய் ஏத்த விட்டு குப்புசாமி என் புருஷன் தான் பண்ணோம், என் புருஷன் தான் ஒண்ணு பண்ண அப்படின்னு சொல்லி அது கேஸ் ஆகி நோண்டி பார்த்தா அது உண்மையாச்சு. அந்த உண்மைக்கு சாட்சியாக நீ எந்த இடத்தில் பொய் சொன்னாலும் வள்ளுவன் சொன்னது போல் தன்னெஞ்சு பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு சொன்னது போல என்னுடைய பழைய பாட்டுக்காரன் ஒரு பாட்டு கொடுத்திருக்கான் சார். சொல்லுங்க. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனல்ல மயங்கிடுவே, தவறுக்கு துணிந்த மனிதன் அல்ல, தவறையும் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லை இந்த பால் உண்மையின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா. மனசாட்சியும் கடவுள் சாட்சியும் இருந்தால் குற்றங்கள் நடக்காது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா என்னுடைய பழைய பாடல்கள் இருந்த காரணத்தால் எப்பொழுது பார்த்தாலும் பழைய பாடல்கள் தான் மன நிறைவும் மகிழ்ச்சியும் தருகின்ற பாடல்கள். எங்களுடைய பழைய பாடல்கள் தீர்ப்பை நீங்க வழங்கணும். வழங்கலன்னா இவர்கள்லாம் ஒரு கொள்கையோடு இருக்கிறாங்க. என்ன கொள்கை தெரியுமா? இவர்களை பொறுத்தவரை, கொங்கு சமுதாயத்தை பொறுத்தவரை நீதிதான் உயிரோட இருக்க வேண்டுமே தவிர, நீதிதான் உயிரோட இருக்க வேண்டுமே தவிர நீதிபதி உயிரோட இருக்கணுமாங்கிற அவசியம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி, பார்வதியின் பெயர் கேட்டால் பதுங்கும் அம்மா அவத்தை, பார்வதியின் பெயரை கேட்டால் பதுங்கும் அம்மா அவத்தை, காட்டு மன்னார்குடி பழனியம்மாவின் பெயரை கேட்டால் நெருங்கும் அம்மா சிறுத்தை என்று சொல்லி நல்லவர் வாழ்க்கைக்கு நன்றி சொல்லிடப்படுகிறேன். நன்றி வரும். ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. குரல் வளம் ஒத்துழைக்காத போது கூட மிகச் சிறப்பாக தன் பங்களிப்பை செய்திருக்கிற திருமதி பழனியம்மாள் அவர்களை இந்த மன்றம் மனதார வாழ்த்துகிறது. ஆனா நிறைவு பேச்சாளர் அவங்க ஒரு 10-15 நிமிடங்கள், அதை தொடர்ந்து ஒரு 5 நிமிடங்கள் தீர்ப்புரையாக இல்லாமல் ஒரு அறவுரையாக ஒரு 5 நிமிடங்களில் என் பேச்சு அமையும், இந்த நிகழ்ச்சி முடியும் என்கிற உத்தரவாதத்தை உங்கள் செவிகளுக்கு கொடுத்துவிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீதிதான் முக்கியம், நீதிபதி முக்கியம் இல்லைன்னு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம் தேசத்தில் நீதிபதிகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீதிகள் இந்த நாட்டில் சரியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. பல தவறான நீதிபதிகளால் பல தவறான நீதிகள் வெளிப்பட்டால் அது இந்த தேசத்திற்கு இறையாண்மைக்கு கேடாக இருக்கும் என்பதை இந்த மன்றம் அன்போடு அவர்களுக்கு தெரிவித்து விட்டு, தொடர்ந்து பழைய பாடல்கள் தான் சிறப்புன்னு நல்ல பாடல்களை தேர்வு செய்த அவங்களுக்கு உண்மையிலுமே ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டம், குரல் ஒத்துழைக்காம ஒரு பாட்டு மன்றத்துல பேசுறதுங்கிறது. தன்னை வருத்தி உழைத்த அவர்களுக்கு உண்மையிலுமே இந்த மன்றம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது. நிறைவாக புதிய பாடல்களுக்காக தேர்ந்தெடுத்த பாடல்களோடு இந்த பட்டிமன்றத்தை கலகலப்பாக நிறைவு செய்ய வருகை தருகிறார் காரைக்காலில் இருந்து வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரி திருமதி யோகதர்ஷினி அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல்.